ரோமியோ படத்தை ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனால் கடுப்பான விஜய் ஆண்டனி, பல நல்ல படங்களை தவறாக விமர்சிக்கும் ப்ளூ சட்டை மாறன் போன்ற அறிவுஜீவிகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிடாதீங்க என்று கூறியிருந்தார். விஜய் ஆண்டனியின் இந்த பதிவை பார்த்த ப்ளூ சட்டை மாறன் தொடர்ந்து ட்வீட் செய்து இணையத்தையே அலறிவிட்டு வருகிறார். முதலில் சினிமா ரசிகர்களே, தரம் தாழ்ந்த விமர்சகரும் விமர்சன விசக்கிருமியுமான ப்ளூ சட்டையின் ரோமியோ ரிவ்யூவை புறக்கணிப்பீர். அலைக்கடலென திரண்டு ரோமியோ ஓடும் தியேட்டர்களை நிரப்புங்கள். இப்படிக்கு தற்போதைக்கு திருந்திய ப்ளூ சட்டை என பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அதோடு விடாமல் சமீபத்தில் வந்த ரத்தம், கொலை மட்டுமல்ல, பல பிளாப்புகளை தந்தவர். எப்படியாவது இந்த படத்தை ஓட்ட வேண்டிய கட்டாயம். ஆகவே முதலிரவில் மனைவி சரக்கடிக்கும் போஸ்டரை வைத்து வித்தியாசமான பப்ளிசிட்டி செய்தார். ஆனாலும் மக்கள் கண்டுகொள்ளவில்லை. இப்போது விமர்சகர்களை பிராண்டி வருகிறார். முதல்ல கொஞ்சமாவது நடிக்க கத்துக்கங்க. இயக்குனர், எடிட்டர் வேலையில தலையிட்டு படத்தை காலி பண்ணாதீங்க. உங்க படம் நல்ல படம்னு மக்கள் சொல்லணும். அப்புறம் தப்பா ப்ரொமோஷன் ஐடியா தர அல்ல கைகளை விரட்டி விடுங்க. உங்களை மாதிரி அப்பாவிகளை அவங்க அழகா மொட்டை அடிச்சிருவாங்க. மண்டபத்திரம் என பதிவிட்டு விஜய் ஆண்டனியை பங்கமாக விமர்சித்துள்ளார்.